AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது மோட்டார் பம்புகள் கொண்டு தண்ணீர் பீய்ச்சி அடிக்க கட்டுப்பாடு விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. உயர் அழுத்த மோட்டார் மூலம் தண்ணீரை பீய்ச்சி அடிக்க தடை கோரப்பட்டிருந்தது. அந்த தடை வழங்கி இருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பாரம்பரிய முறையில் தோல் பைகளை வைத்து மட்டுமே தண்ணீரை பீய்ச்சி அடிக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது உயர் அழுத்த மோட்டார் மூலம் தண்ணீரை பீய்ச்சி அடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய முறையில் தோல் பை வைத்து மட்டுமே தண்ணீரை பீய்ச்சி அடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைகிறார். பிரதீபா, முன்பாக இந்த வழக்கு யாரால் தொடரப்பட்டது? அதுல என்னென்ன விஷயங்கள் கோரியிருந்தார்கள்? ஏன் உயர் அழுத்த மோட்டார் மூலமாக தண்ணீர் பீய்ச்சி அடிக்கிறதுக்கு தடை கோரியிருந்தார்கள்? தற்போது அந்த தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. என்ன விவரம், வேறு என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறது? திலகவதி, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது உயர் அழுத்த மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் பீய்ச்ச உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போல பாரம்பரிய முறையில் தோல் பை வைத்து மட்டுமே தண்ணீரை பீய்ச்ச வேண்டும், அவ்வாறு தண்ணீரை பீய்ச்சுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் மதுரை கிளையில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய வைபவமான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. பாரம்பரியமாக ஆட்டுத்தோலில் நறுமண நீர் நிரப்பி துத்தி எனும் சிறிய குழாய் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பாய்ச்சுவார்கள். அவ்வாறு பீய்ச்சும் பக்தர்கள் விரதமிருந்து தோல் பையில் தண்ணீர் சுமந்து வந்து இது போல தண்ணீரை பீய்ச்சி செலுத்துவதை நேர்த்தி கடனாக கொண்டிருப்பார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்களின் ஐதீகத்தை மீறி தோல் பையில் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகளை பொருத்தி தண்ணீரில் திரவியங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை கலந்து வீச்சுவதால் கள்ளழகர் சுவாமியின் சிலை, தங்க குதிரை வாகனம் மற்றும் சுவாமியின் விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாக்கியுள்ளது. ஆகவே இந்த ஆண்டு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீய்ச்சும் பக்தர்கள் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகள் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சை தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு உலக பிரசித்தி பெற்றது. இந்த விழாவில் பாரம்பரியமாக கள்ளழகர் வேடம் அணிந்து தண்ணீர் பீச்சி அடிப்பது வழக்கம். ஆனால் தற்போது இதனை பெண்கள் மீது சில இளைஞர்கள் தவறான நோக்கில் பயன்படுத்துவதும் நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற துன்புறுத்தல்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பது சட்டத்தின் கடமை. ஆகவே இந்த விஷயத்தை ஒழுங்குபடுத்துவது அவசியமாகிறது. அதன் அடிப்படையில் பாரம்பரிய முறையில் தோல் பையில் மட்டுமே தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். அதுவும் அவ்வாறு பீச்சி அடிப்பவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும். அதோடு கள்ளழகர் மலையில் இருந்து இறங்கி வரும் வழிகளில் எங்குமே தண்ணீரை பீச்சி அடிக்க கூடாது. மட்டுமே தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். இதனை மாவட்ட நிர்வாகமும் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மீதும் தண்ணீரை பீச்சி அடிக்க கூடாது எனவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதீபா. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.